பட்டுக்கோட்டையில் 36 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா இல்லாமல் வசித்து வந்த கூலி தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதால் பயனாளிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். பட்டுக்கோட்டை நகராட்சியில் உள்ள வளவன்புரம் மண்ணை நகர் பகுதியில் கடந்த 36 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா இல்லாமல் 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் பட்டா கேட்டு பலமுறை விண்ணப்பித்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தகுதியுள்ள நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் அடிப்படையில் 29 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை தஞ்சை திமுக எம்பி முரசொலி வழங்கினார். 37 வருஷமாக எத்தனையோ அரசியல்வாதி வந்தாங்க, எத்தனையோ ஆபீசர்கள் வந்தாங்க. அத்தனை பேர்கிட்டையும் நாங்கள் கொண்டு மனு கொடுத்தோம். ஒருவருமே இதை கண்டுக்கிறவே இல்லை. இப்போ நம்முடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய நம்ம எம்பி அவங்க வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட மனு கொடுத்தோம். அவர் முயற்சி மட்டுமல்லாமல் நம்முடைய திராவிட மாடல் அரசியலில் வந்து இப்போ நம்மளுடைய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்த பட்டாவை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வீடு இல்லாமல் இருந்தோம். வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி நாங்கள் எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றோமோ அதே மாதிரி எங்களுக்கு வீடு கிடச்ச உடனே நிம்மதியாக நம்ம வீட்டில் தூங்குறேங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இல்லாத எங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு பெரிய கிடைக்காத ஒரு சொத்து. எவ்வளோ பேர் எத்தனை பேர் அலைஞ்சாலும் இருக்க துணி, படுக்க இடம், சாப்பிட சோறு, இது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கீங்க. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் 40,000 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.